அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எளிய முறையில் பணம் சேமிப்பது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேமிப்பு வீடியோ போடுறதுக்கு முக்கிய காரணமே இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நமக்கு செலவுகள் அதிகமான செலவாக இருக்குது. ஆனால் வரவு அந்த அளவுக்கு நமக்கு வரதில்லை. இந்த மாதிரி சமயத்தில் பணத்தை நம்ம எப்படி சேமிக்கலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குண்டான வழிகளை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ முழுசாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பெண்கள்லாம் அதிகமாக கிச்சனில் அஞ்சரை பொட்டியில் தான் பணத்தை சேமித்து வைப்போம். அஞ்சரை பொட்டியில் பணத்தை சேமித்து வைப்போம்னு சொல்கிறத விட நம்ம பணத்தை ஒழிச்சு வைப்போம்னு சொல்கிறது தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுவும் இப்போ வேலைக்கு ஆகாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. நம்ம பணம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாலும் உடனே அஞ்சரை பொட்டி தான் எடுத்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம தினமும் கிச்சனில் அஞ்சரை பொட்டியை நம்ம எடுக்கும் போதெல்லாம் இதில் காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு தோணும். அப்படி தோணும் போது நமக்கு சின்னதாக ஏதோ செலவுகள் வந்தாலும் நம்ம உடனே அந்த காசை எடுத்து நம்ம செலவு பண்ணிவிடுவோம். இப்படி செலவு பண்ணும்போது நம்மளால் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் சேர்க்க முடியாது. அதனால் இப்போ நம்மளால் அஞ்சரை பொட்டிலையும் பணத்தை சேமித்து வைக்க முடியல. அடுத்ததாக கிச்சன்லேயே நம்ம அடிக்கடி எடுக்காத ஏனமாக பார்த்து நம்ம போட்டு வைப்போம். தூக்கு, டப்பா இது மாதிரி எல்லாத்துலேயும் எடுத்து வைப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. யதார்த்தமாக அந்த ஏனத்தை எடுக்கும் போது அதில் பணம் இருந்துச்சுன்னா நம்ம அதை செலவு பண்ணத்தான் நமக்கு தோணும். சேமிப்புக்கான ஃபஸ்ட்டு வழியே பார்த்திங்கன்னா சிக்கனம் தான். நம்ம பணம் சேமிக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. நம்ம அதுக்கு நம்ம முதல் சிக்கனமாக இருக்கணும். நம்ம சிக்கனமாக இல்லாமல் நம்ம எல்லா தேவைகளையும் நம்ம நிறைவேற்றிக்கிட்டு நம்ம பணம் சேர்க்கணுன்னா அது நிச்சயமாக நம்மளால் முடியாது. நம்ம மாதம் 5,000 சேர்க்கணும், 10,000 சேர்க்கணும் அப்படியே கிடையாது. நம்ம மாதம் செலவு போக மிச்ச காசு எவ்வளோது இருக்கோ அதை அப்படியே நம்ம சேமித்து வைக்கலாம். அது காயினாக இருந்தாலும் சரி, நம்ம இதேமாரி உண்டியலில் நம்ம போட்டு வைக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம எடுத்து பார்க்கும்போது அது நமக்கு ஏதோ ஒரு அளவுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் இந்த சேமிப்பை சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கும் இதேமாதிரி உண்டியல் வாங்கி கொடுத்து நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற காசை இதேமாதிரி போட்டு வைங்கன்னா அவங்களும் இதேமாதிரி போட்டு வைப்பாங்க. இது நான் நஜியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் உண்டியல். நஜியா அது கையில் உள்ள காசு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு காசை சேர்த்து வச்சுருக்காங்க. நஜியாவை காசு சேர்க்க சொன்னால் அது 2 நாளிலே உண்டியலில் நிறைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நஜியாவுக்கு இதோட 3வது உண்டியல் இது. ஏற்கனவே ஒரு மண் உண்டியல் வாங்கி அதை சேர்த்து உடச்சிடுச்சு. அது ஒரு வருஷமாக சேர்த்துச்சு. அதே மாதிரி பிளாஸ்டிக் டேங்கு உண்டியல் இருக்குமோ அதையும் வாங்கி அதையும் உடச்சி எடுத்தாச்சு. இந்த உண்டியலில் நம்ம பணம் தேவைப்பட்டால் திறந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதில் நஜியா சேர்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நான் எப்படி பணத்தை சேர்த்து வைக்கிறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம கட்டாத சாரீஸ் நிறையா இருக்கும். நம்ம எல்லா சாரியும் எல்லா நேரத்துலையும் கட்ட மாட்டோம். சில சாரீஸ் நம்ம கொடுக்கவும் மாட்டோம். அதேமாதிரி கட்டவும் மாட்டோம். சென்டிமெண்டலாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள சாரீஸில் நம்மள்ட்ட இருக்கிற காசை நம்ம முந்தானிலேயே முடிஞ்சு வச்சிடலாம். அப்படி இல்லாட்டி புடவை மடிப்பில் நம்ம ஒரு மடிப்புலேயும் நம்ம பணத்தை எடுத்து வச்சிடலாம். புடவைலாம் துவைச்சி நம்ம மடித்து வைக்கும் போது நம்ம செய்யணும். உடுத்திட்டு இருக்கும் போதெல்லாம் முந்தானியில் மடிக்க வேணாம். நம்ம உடுத்திட்டு நம்ம துவைச்சி போட்டு வைக்கும் போது முந்தானியில் மடித்து வச்சிடலாம். இந்த முந்தானியில் பார்த்திங்கன்னா நான் பணம் முடித்து வச்சு ஒரு 6-7 மாதம் ஆகுது. நானே இதை மறந்துட்டேன். யதார்த்தமாக இந்த புடவை எடுக்கும் போது அந்த முந்தானியில் காசு இருக்கிறது எனக்கே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பணம் எங்கே சேமித்து வச்சாலும் அதை ஃபஸ்ட்டு நம்ம மறக்கணும். நம்ம மறந்தால் தான் நம்ம பணத்தை நம்மளால் சேர்க்க முடியும். நம்மள்ட்ட எவ்வளோது இருக்குங்கிறத நம்ம அதையே நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மள்ட்ட கையில் எவ்வளோதெல்லாம் காசு இருக்கோ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து போட்டு வச்சிடணும். இப்போ இத்தனை மாதம் கழித்து தான் நம்ம பணத்தை எடுக்கணும். இல்லாட்டி இந்த இவ்வளோது அமௌண்ட்டு நமக்கு தேவைங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம பணத்தை அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி வச்சிருக்கிற பணத்தை நம்ம டெய்லியும் எடுத்து பார்க்கக்கூடாது. பார்த்தோம்னா நமக்கு ஏதாச்சும் சின்ன செலவு வந்துச்சுன்னா நம்ம அதை தான் எடுத்து செலவு பண்ணுற மாதிரி நமக்கு வரும். நம்ம பீரோவில் புடவையை மடித்து அதுக்கு அடியில் பணத்தை வச்சோம்னா ஈஸியாக எடுத்துருவாங்க. இப்போ நம்மளே புடவையை எடுக்கும் போது அதுக்கு அடியில் பணம் இருக்கிறது ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். ஆனால் அந்த புடவை உள்ளாக்க நம்ம இதேமாதிரி பணத்தை மடித்து வச்சோம்னா நமக்கு கண்ணில் படாது. காசை நம்ம கண்ணில் பார்த்துட்டோம்னா அதே செலவு பண்ணத்தான் நமக்கு தோணும். அதனால தான் நான் இந்த ஐடியாவை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஒரு அளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் அதே மாதிரி உங்கள் கையில் செலவு போக மிச்ச பணம் இருந்துச்சுன்னா நம்ம உடுத்தாத பட்டு புடவை இதெல்லாம் இருக்கும். இதே மாதிரி முடிச்சு போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். நீங்கள் எம்ட்டு சேர்த்து வச்சுருக்கீங்க தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணத்தை வைக்கும் போது ஒரு நோட்டில் வேண்டாம் நீங்கள் குறித்து வச்சுடுங்க. வைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு நோட்டில் குறித்து வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சரி நம்ம வச்ச பணம் அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும்.
இந்தமாரி பணம் முடிகிறது வந்து நமக்கு பணம் எங்கேயும் காணா போகாது. நம்ம புடவைய உடுத்த எடுத்தாலும் இதேமாரி முடிச்சா இருந்துச்சுன்னா நம்ம அவுத்து பார்க்கத்தான் செய்வோம். நம்ம வந்து ரூ. 100 தானே, ரூ. 200 தானேன்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக நம்ம செலவு பண்ணிட்டு போயிடுவோம். அந்த செலவுகள்லாம் சேர்த்து பார்த்தா தான் தெரியும் நம்ம எவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்கோன்னு. அதேமாதிரி நம்மள்ட்ட கையில் இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்து போட்டோம்னா நமக்கு வந்து அது ஏதோ ஒரு பெரிய தேவைக்கு நமக்கு உதவும். இந்த சேமிப்பு வீடியோ போட்டதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே சேமிப்பு இருக்கணும். சேமிப்பு இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை வந்து சீரான முறையில் வந்து நம்ம வழிநடத்தி கொண்டு போக முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் வந்து அதிகமாக ஆகிடுச்சு. நம்ம ஆன்லைனில் வந்து ரொம்ப குறைஞ்ச அளவில் நமக்கு எல்லாமே கிடைக்கிது. நம்ம எந்த பொருளை பார்த்தாலும் ரூ. 200 100 300 இதேமாரி குறைஞ்ச பட்ஜெட்டில் இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு நம்ம ஆர்டர் போட்டுடுறோம். ஆனால் ஒரு மாதம் கழித்து நம்ம ஆர்டர் போட்ட ஜாமான்லாம் பார்க்கும்போது தான் அது ஒரு பெரிய அமௌண்ட்டில் வந்து நிற்கும். தேவைப்பட்டதை வாங்கிங்க, தேவையில்லாததெல்லாம் வாங்குறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம இதேமாரி பணத்தை வந்து சேமித்து வைக்கலாம். ரூ. 100 தானே, ரூ. 200 தானே, இதை சேமித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு நினைக்காம, கையில் இருக்கிற காசை கொஞ்சம் காசாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேமித்து வைங்க. அது நமக்கு வந்து பெரிய அமௌண்ட்டை தரும். நீங்களும் இதேமாரி பணத்தை சேமித்து உங்கள் தேவைகளை வந்து நீங்களே நிறைவேற்றிங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.